ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி இல்ல மகன் மகள் இப்படி யாராக இருந்தாலும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு குடுகுடுப்பைக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறதுனால, சாமி இந்த மாதிரி வந்து எனக்கு என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் விட்டுட்டு போயிட்டாங்க, மகள் விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு யாராவது வந்து வசியத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்படி பேச்சை கேட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சாமி. நாங்களும் நிறையா பக்கம் என்னென்னமோ போய் பார்க்குறோம், என்னென்னமோ வந்து அவங்களும் பூஜைகள்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வர மாட்டேங்குது சாமின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில அல்வாக்குறி சொல்கிறவங்க சரி கேட்குறாங்கன்னா, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நாங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள் செஞ்சு பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேது சாமி. ரொம்பவுமே வந்து காலதாமதங்கள் ஆகுது. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறனால நான் வந்து இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பிரிந்த நபர்களை வந்து தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான முறைகள் வந்து சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த அதாவது வந்து குடுகுடுப்பக்காரங்க வந்து செய்யக்கூடிய ஒரு வசிய பூஜைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதில் வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய அவங்களும் வந்து பலவிதமான பூஜை முறைகள் செய்வாங்க. அதில் வந்து இதுவும் வந்து ஒரு முறை இது. சரிங்களா? இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கணும். சரிங்களா? அதை வந்து நல்லா சுத்தி பண்ணிவிட்டு, அதற்குள்ளே வந்து அழிஞ்சு விதை தைலத்தை வந்து உள்ளுக்குள்ள நல்லா வந்து தடவி விட்டுட்டு, நீங்கள் முறையாவது அதற்குள்ளே வந்துட்டு செவ்வெள நீர், அது கூட பனங்கற்கண்டு, சிறிதளவு தேன், இது எல்லாத்தையும் அதற்குள்ளே ஊற்றிட்டு, பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஓலை, சரிங்களா? அதை வந்து ஒரு அடிக்கு இருக்கிற மாதிரி, 3/4 அடி, 1 அடிக்கு நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் முறையாக எடுத்து அதை வந்து உலவாயுதம் எதுவும் பயன்படுத்தாமல் முறையாக வந்து கட் பண்ணி அதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அதே வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சரிங்களா? அதே வந்து நல்லா சுத்தி பண்ணிவிட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை அதில் வரைஞ்சி சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர், அதாவது இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இருந்ததுனால ராசி நட்சத்திரம் இதெல்லாம் குறிப்பிட்டு அவங்க வந்து உங்களை தேடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை வந்து குறிப்பிட்டு நீங்கள் முறை அதை வந்து சுருட்டி பச்சை நிற காட்டன் நூலோ இல்லை பட்டு நூலோ வச்சு நல்லா சுற்றி கட்டி அதையும் வந்துட்டு அந்த ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து சுற்றி கட்டிடணும். சுற்றி கட்டிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில் வச்சு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி இரண்டு சாம்பல் கூட்டி பரப்பி விட்டுட்டு நான் கொடுத்துருக்குற அதே எந்திரத்தை வந்துட்டு வரைஞ்சி அதற்கு மேலே வந்துட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையலெல்லாம் கொடுத்துடணும். படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இதே நீங்கள் வந்து பௌர்ணமி, அதாவது வந்து நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக வந்துட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பிரிஞ்ச நபர் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது வந்து அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரபூமியிலையோ இல்லை முச்சந்திலையோ இல்லை பாலடைஞ்ச வீடு அந்த மாதிரியான இடங்களில் குழி தோண்டி ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மலர்கள் 5 விதமான வாசனை திரவியங்கள் உழுக்கு ஊற்றிட்டு அதற்குள்ளே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாலே பிரிஞ்ச நபர் வந்து வெகு விரைவில் தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்தனுக்கு குறிப்பிட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.